தினகரன் சொல்கிறாரு ஓபிஎஸும் சசிகலாவும் வெளியே இருந்து அதிமுகவை ஆதரிக்கணும் அப்படின்னு. அது எதை முன்வைக்கிறாரு தினகரன்? உள்ளே வந்துடாதீங்க, எங்கள் வாயில் மண்ணை போட்டுறாதீங்கன்றது தான். வேறு என்ன, நாங்கள் ஏதோ பொழைச்சி போகிறோம், நீங்கள் எல்லாம் இருந்து அனுபவிச்சிட்டிங்க, எங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க, நாங்கள் ஏதோ பொழைச்சிக்கிறோம், நானும் எங்கள் அண்ணன் ஏபிஎஸும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோன்றது தான் அவரோட. இப்போ 21 தினகரன் தனிச்சு போட்டிக்கிட்டார். இப்போ சசிகலா தனிச்சு போட்டினோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மாவுக்கு துரோகம் செய்கிறாங்க, அம்மாவுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் என்ன? ஆமாம், அப்போ இவர் சித்திக்கு செய்யக்கூடிய துரோகம். அம்மாவுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? உங்கள் சித்தியை வச்சு தானே அம்மா உங்களுக்கு. அது அம்மா, அந்த அம்மானா இந்த அம்மா தான் சித்தி, இந்த சித்தி மூலமாக தானே அம்மாவை பார்த்தீங்க. அப்போ நீங்கள் சித்திக்கு துரோகம் செய்யலையா அப்படின்றது தான் வரும். அவர்களுக்குள்ளேயே மோதி பிஜேபி கூட்டணின்றது அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவங்களே ஒழிஞ்சிருவாங்க. வேறு யாரும் ஒழிக்க வேண்டாம். பிஜேபி எதிரணியை அடித்து காலி பண்ணி ஒழித்து விட்டு மேலே வரணும்னு பார்க்கும். ஆனால் பிஜேபியோட இது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிஜேபி கூட்டணி அவங்களா சண்டையை போட்டு ஒழிச்சிருவாங்க. இப்போ பத்திரிக்கையாளரை திட்ட ஆரம்பிச்சிட்டார் சார் தினகரன். எல்லா திமுக சார்பில் இருக்கிறீங்க, திமுகவுடைய ஆதரவு பத்திரிகைகள் தான், யாரும் உண்மையாக பத்திரிகையில். இவர் உண்மையான அரசியல்வாதி, அதனால் அவர் அப்படி தான் சொல்கிறார். உண்மை, நேர்மை, நாணயம், சகிப்புத்தன்மை அப்படின்ற இதில் போகிறவர். அவர் ஒரு தேசப்பிதா மகாத்மா காந்திக்கு பிறகு இந்தியாவில் அவர் சொல்லுவாங்கள்ல, அவர் தான். அதுக்கு அடுத்து தான் தமிழ்நாட்டு காந்தி தான் யார்? தினகரன். அப்போ அவர் சொல்கிறதுக்கு அந்த உரிமை இருக்குது பத்திரிகையாளர்களை பற்றி.